அப்புறம் உலகம் பூரா திருச்செங்கோடு, கோயம்புத்தூர், எல்லா தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் சிங்கப்பூர், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்பாங்க. அவரை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப நவம்பர் டிசம்பர் மாதத்தில் இந்த பக்கம் ரொம்ப சாதாரணமாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நெருவில் ஒரு பெரிய மகான் இருந்திருக்கோம். ஒரு பெரிய மகான் அவரு தான் ஆராதனை நாள். அந்த நாளில் ஐயா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்தது இந்த பகவானே நேரில் வந்த மாதிரி ஆச்சு. இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். நீங்கள் இப்போ நிறைய தடவை இப்போ காணிமடத்தில் அவருடைய இது இருக்குது. நம்ம போனால் கூட அங்கே அவரை பார்க்க முடியுமா சொல்ல முடியாது. ஆமாம், சில சமயம் இருப்பார், சில சமயம் தேசாந்திரம் போயிடுவார், அந்த மாதிரி போயிடுவார். பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அங்கே போனீங்கன்னா அங்கே சாப்பாடு, பூஜை எல்லாமே இந்த கேரளா இருக்கிற வச்சு பூஜை பண்ணுவார். ரொம்ப அருமையான இவ்வளோ உயரம் இருக்கும். யோகிராமுடைய இது அவ்வளோ உயரமாக இருக்கும். அவருக்கு பூஜை உண்டு. இவங்கெல்லாம் பாடி ஆடுவாங்க. ஆடினா இப்போ பாடினாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நிறைய அவங்க பாடினாங்கன்னா நம்ம கவனம் வேறு பக்கமே போகாது. அப்படியே உங்கள் பக்கமாக அப்படியே அதே லயிச்சுடுவீங்க. அந்த மாதிரி ஒரு இது நம்ம இதுக்கு வந்திருக்காரு ஐயா. ஐயா ஒரு அந்த காணிமடத்தில் ஒரு கட்டடம் கட்டுறாரு. அவருக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். உங்களுடைய கம்பல்சன் இல்லை, கொடுக்கலாம். முடிஞ்சால் ஒரு ரூபா நம்மளே ஒரு வேனை வச்சுட்டு கான்வெர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஐயா அந்த இது அப்போ சொல்லுங்கள், நாங்கள் ஒரு அடுத்த விழாக்கு நாங்கள் இங்கே ஒரு வேனை வச்சுட்டு வந்துடுறோம். ஓகேவா? ரிப்போர்ட் பண்ணி